ரொம்ப வீக்கா இருந்துகிட்டு இருக்குது. நம்ம அவங்க கை வாங்கினுச்சுன்னா ஒரு செகண்ட்ல பறி விட்டு போயிருவான். அப்படியான ஒரு நேரத்தில் நீங்க எப்படி விடலாம்னு சொல்லி அவருடைய ஆட்சேபனைக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகள். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றவன உடனே இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் இதெல்லாம் மறுக்கிற மாதிரி உமரை மதிக்க மாட்டார்கள். நம்ம அவர்களை விட அதிகமாக என்ன செய்யறோம், உமர் ரலியல்லாஹு அவர்களை மதிக்கிறோம். இதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து அவர் வகி அடிப்படையில் சிலதெல்லாம் பேசி இருக்கிறார். வகி அடிப்படையில் இல்ல, இவர் பேசுனதுக்கு அடிப்படையில் அல்ல வகி இறக்கி இருக்கிறான் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு, அவர் எதெல்லாம் வகி அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விருப்பப்படி பேசினாரோ அது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. அந்த விஷயங்கள் தான். அதுக்காக ஒரு பேசின எல்லாமே கரெக்டா இருக்கு நம்பலாமா? அப்படி நம்ப இயலாது. அவர் பேசின எதா இருந்தாலும் வகிதான், அல்லாஹ் என்ன நினைக்கிறான் அதெல்லாம் கரெக்டா பேசுவாரா? இப்படி ஒரு 4-5 சம்பவத்துல பேசினாரே தவிர குர்ஆன்ல இருக்கிற விஷயம் தெரியாம போச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்கங்கிற விஷயம் அபூபக்கர் நின்று ஃபைட் பண்ற வரைக்கும் அவருக்கு தெரியலையே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தப்பான முடிவு எடுத்தாங்களா இல்லையா? பிந்தி திரும்பினாங்களா இல்லையா? அதனால அவங்க என்ன சிலருக்கு அவங்க என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படி கிடையாது. எது கரெக்ட்ங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குது அது கரெக்ட். எதெல்லாம் அவர் சொல்லியது கரெக்ட் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, அல்லாஹ் அங்கீகரிச்சானோ, அவருக்கு ஏற்ப வகிய அருள் இருக்கிறானோ அது கரெக்ட்னு சொல்லணும். அதுக்கு இல்லாம உமர் ரலியல்லாஹு இவ்வளவு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அதனால அவர் ஒரு நபிமார் தான், அவர் என்ன சட்டம் சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிற வேண்டியதான். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒண்ணு அவர் செஞ்சாலும் இருந்ததை மாத்தினாலும் ஏத்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்துக்கு வர்றாங்க பாருங்க. அதுக்கு அல்லாஹ் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான். அதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அப்ப அல்லாஹ்வே ரசூலையும் தூர போட்டுட்டு உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளுதுங்கிற ஒரு நிலைக்கு வரவே இயலாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 தலாக் என்பது ஒரு தடவை தலாக்னு ஒருத்தன் சொல்றான், அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு? தலாக்னு சொன்னா அது ஒரு தலாக்கு தான். ஆனா உமர் என்ன பண்றாரு, அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதை மாத்துறாரு. 2 வருஷமா மாத்தல. 2 வருஷத்துக்கு என்ன பண்றாரு, இனிமே எவனாச்சும் தலாக் 3ஆவது ஆக்கி போடுவான், விளையாட்டு பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அதை சட்டம் ஆக்கினார். நம்ம என்ன செய்யறோம், இது தப்புன்னு சொல்லுவோம். இது தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது அதை மாற்றுற அளவுக்கு இவருக்கு சட்டம் வரும். ரசூலுல்லாஹ் காலத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒன்றை இவர் மாற்றுவதற்கு ஏதாவது அதிகாரம் இருக்கான்னு சொன்னா இதை வச்சுக்கிட்டு தான் மதுஹபுல சட்டம் வளர்த்திருக்கிறாங்க. என்ன சட்டம்? 3 தலாக்கு சொன்ன தலாக்குன்னா தலாக்கு தான், 3 தலாக்கு தான், அதோட முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் சட்டம் வளர்க்கிறாங்களே. அதுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு தான் காரணம் காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான தலாக்கு ஸலாது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபூபக்கரின் வ ஸதரன் மின் খিলাফতি உமர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அபூபக்கர் காலத்திலும் உமருடைய ஆட்சியின் முதல் துவக்க காலத்திலும் 3 தலாக் என்பது இன்னமா யுஅத்து வாஹிதா, அது ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. 3 தலாக்னு ஒருத்தன் சொன்னால் எத்தனை தலாக் சொல்லிட்டான்? ஒரு தலாக் தான் சொல்லி இருக்கிறான். மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம், இன்னும் 2 தடவை அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 தலாக்னு அதோட முடிஞ்சு போய்விடவில்லை. 3 தலாக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரி, தலாக் என்று சொன்னாலும் சரி, அவன் ஒரு தடவை விவாகரத்து பண்ணியிருக்கிறான், அதோட அவருடைய திருமண ஒரு ரத்தாகி விடவில்லை, மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, அபூபக்கர் காலத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு இதை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 3689, 3690, 3691 வரிசையா 3 ஹதீஸ் அதுல இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அதனால நம்ம என்ன விளங்கிக்கிறோம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த சஹாபி தான். அவருடைய வீரத்திற்கோ நேர்மைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நம்ம குண்டலம் வைக்க இயலாது. ஆனால் வஹி அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் வரும். நம்ம பின்பற்றுவது, நமக்கு சட்டமா ஏற்றுக்கொள்வது மார்க்க அடிப்படையில் நிர்வாக விஷயத்தில் கூட ஏற்றுக்கலாம். உமர்ல அப்படி உறுதியா இருங்க, அவர் அப்படி படைகளை அணிவகுத்தார், அது மாதிரி அணிவகுத்து அதுல எல்லாம் நீங்க உமர் ரலியல்லாஹு முன்மாதிரி எடுத்துட்டு போங்க. எதுல எடுத்துக்கொள்ள முடியாது? எத்தனை ரக்காத் தொழுகிறதுங்கிறதுல 20 ரக்காத்துக்கு உமர் தான் ஆதாரம் காட்டுவாங்க. ஆனா உமருக்கு சம்பந்தம் இல்லை, அது ஒரு விஷயம். உமரே செஞ்சிருந்தா ஒரு ஆதாரம் ஆயிருமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சு காட்டி இருக்கும் பொழுது மற்றவங்க செய்யறதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப ரசூலை தூக்கி எறிகிற மாதிரி ஆகாதா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு வழிகாட்டிய தவிர இவங்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள், நம்ம எல்லாம் மதிப்போம். ஆனா மனிதர் என்ற முறையில அவர்களுடைய தவறுகள் வரும். ரசூலுல்லாஹ் காலத்துல தவறு வந்தா திருத்தப்படும் தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தால் திருத்தருக்கு வழி இல்லை. நம்மள ஆய்வு பண்ணி என்ன செய்யணும், முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு அது கூட நமக்கு ஒரு உறுத்தலாகவே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு உறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த குழப்பங்கள்லாம் வராம கூட இருந்திருக்கும் போல இருக்குது.
அந்த ஒரு அதுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு ஒரு காரண கருத்தை வாங்கிட்டாங்க. என்ன காரண கருத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் நெருங்கிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்க எழுதுறதுக்கு, எடுத்துட்டு வாங்க, இனிமேல் நீங்கள் குழப்பம் அடையாம இருக்கிறதுக்கு ஏற்றவாறு நான் ஒன்னு எழுதி தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு இதை கேட்கிறாங்க. அது மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்கு தயாராகும் பொழுது இவர் குறுக்க போது உங்களை தடுத்து விடுறாரு. ரசூலுல்லாஹ் ஏழாம கிடக்குறாங்க, அவங்கள போய் இப்ப தொந்தரவு பண்றீங்க, அதெல்லாம் வேணாம்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. இல்லன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது என்ன எழுத போனாங்கன்னு தெரியல, அதை எழுத விட்டுருந்தா அந்த குழப்பம் வராம இருந்திருக்குமோ நம்ம நினைச்சு பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்படி சொல்றாங்க, ஈத்துனி பி கிதாபின், எழுதுவதற்குரிய ஒரு பொருளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அக்துபுலக்கும் கிதாபன் லா துலில்லு பாதஹு, இனிமேல் நீங்கள் வழி தவறாமல் இருக்குவதற்கு ஏற்றவாறு நான் சில செய்திகளை இறுதியாக எழுதி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு கேட்டா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜ்உ, ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை அதிகமாகி விட்டது. இந்தனா கிதாபுல்லாஹ், நம்மகிட்ட தான் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, ஹஸ்புனா அது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுவதை அவர் நினைச்சிட்டாரு, மறுத்துட்டார். மறுத்த உடனே ஃபக்தலபு வ கஸரு லகத்து, அங்கே அடிதடி சண்டை, எப்படி நீ எழுத வேணாங்களா, எப்படி எழுத சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கனுக்குள்ளே சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி கட்டத்துல மோதல்லாம் ஏற்பட்டு விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் கோபத்துல சொல்லிட்டாங்க, கூமு அன்னி, எல்லாம் எந்திரிச்சு வெளியே போ, ஒலா என்பது இந்திய தனாசு, ஏன் முன்னாடி சண்டை போடக்கூடாது, வெளியே போயிருக்க அது ஒரு பைய பார்த்து சுமக்காதீங்க, எல்லாம் வெளியே எல்லாம் அவுட் ஆகு அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டாருங்கிற செய்தி புகாரியில 114வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல இருக்கிற ஒரு உதாரணம் 114வது ஹதீஸ். அப்ப இதுல என்ன வழங்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்கள்ல மனிதர் என்ற முறையில சில தவறுகளும் அவர்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி சிறப்பா இருந்தது, குழப்பங்கள் தலையெடுக்க விடல. மனிதர் என்ற முறையில யாரா இருந்தாலும் மனுஷன் காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் வேணும்னு தப்ப உண்டாக்குவான், இல்லன்னா மனுஷன் இல்லைன்னு போயிடும். வேண்டும் என்று என்ன செய்வான், அவங்கள்ட்ட இருந்து சில குர்ஆனுக்கு மாற்றமா சிலத, ஹதீஸுக்கு மாற்றமா சிலத, அந்த ரசூலுல்லாஹ் மரணிக்கலங்கிற விஷயம், 3 தலாக் விஷயம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமா ஒண்ணு, குர்ஆனுக்கு மாற்றமா ஒண்ணு, அப்படி ஒன்னு ரெண்டு ஏற்படுத்தி மனிதர் தான், தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் தான் என்பதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான். அதுதான் மேட்ருங்க. இதோட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகாப்தம் முடிந்து விடுகிறது. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு ஆள். வெகுளினா என்ன, வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய ஒருவர். வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடியவர்கள் ஒரு அரசாங்கம் நடத்த இயலாது. வெளுத்ததெல்லாம் பால் எதை வந்தாலும் நம்பிட்டா எப்படி நிர்வாகம் பண்றது, ரொம்ப வெளிப்பா ஏதாவது சந்தேகத்தோட பார்க்கணும், இவன் யாரா இருப்பான் இவனா இருப்பான் என்ன பிளான் வச்சிருப்பானோ, அப்படிலாம் இருந்தா தான் நாட்டை சமுதாயத்தை மக்கள் எல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு தனிநபர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கூட அப்படி இருக்கக்கூடாது, இருந்தா கூட அவனோட போயிடும். ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர் என்ன செய்யணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டும். அந்த ஒரு பலவீனம் அவருடைய இருந்தது. இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்ப பாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. குடும்ப பாசத்தின் காரணமாக அவங்க ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காகவே எல்லா பதவியும் கொடுக்கறாங்க. யமனுக்கு கவர்னர் யாருன்னா சொந்தக்கார ஆளு, ஷாமுக்கு கவர்னர் யாருன்னா சொந்தக்கார ஆளு, அதே மாதிரி மாவியா ஷாமுக்கு சொந்தக்கார, எல்லாம் அவங்களுடைய உமையாக்கள் சொல்லக்கூடிய பனு உமையா என்று சொல்லக்கூடிய இவரும் பனு உமையாவை சேர்ந்தவர். எல்லாரும் உமையாக்களா இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில பசராவுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பனு உமையா, கூபாவுக்கு ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பனு உமையா, எகிப்துக்கு ஆட்சியாளர்கள் கவர்னர் எல்லாருமே, இவரு ஜனாதிபதிக்கு இதெல்லாம் ஒரு மாநிலம் வச்சுக்கிறீங்களா, முதலமைச்சர் மாதிரி வச்சுக்கிறீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் மாதிரி கவர்னர் நியமிப்பாங்க இல்லையா, அந்த கவர்னர்கள் நியமிச்சு அவங்கள்ட்ட இந்த பகுதியை கொடுத்துறது. இவங்க மேல இருந்து ஆர்டர் பண்ணி ஒரு ஆர்டரை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியாக பல மண்டலங்கள் பிரியப்பட்டு இருந்தது. ஏதாவது பசரா தனியா இருந்தது, கூஃபா தனியா இருந்த, ரெண்டும் சேர்ந்து இப்ப ஈராக், பசரா கூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டும் சேர்ந்து இப்போது ஈராக்கா இருக்கிறது. அதுக்கு 2 ஆட்சியாளர்களை போட்டாங்க, 2 பேருமே அவங்க வகைராவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஷாம்டா சிரியாவுக்கு மாவியா அவங்க ஆட்சியாளரை போட்டாங்க, தனியா இருந்தது. ஈஜிப்டுக்கு தனியா ஆட்சியாளரை போட்டாங்க. இப்படி எல்லா பகுதிகளிலையும் அவங்க நியமிச்சது பூராவுமே சொந்தக்காரங்களையா பண்ணிட்டாரு. இறக்கப்பட்டு நம்ம கேட்கணும், சரி மாமன் தானே, மச்சான் தானே, சித்தப்பா தானே, பெரியப்பா தானேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணின உடனே இது உள்ளுக்குள்ள ஒரு கசமுசா ஏற்பட்டுட்டே இருக்குது. இப்னு உமர் என்ன பண்ணார் பாத்தீங்களா, பற்பசா மௌனம் இருக்கான்னு சொல்லிட்டு போனார். உமர் என்ன பண்றாரு, அந்த ஜனாதிபதி தேர்வின் போது என் மகனுக்கு இது வந்துடக்கூடாது, மைனஸ் மகன் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்.
என் மகனை தவிர மத்தவங்களை அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய குடும்பத்தாரை சொல்லாம இன்னார் தான் ஒரு ஆள் அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். அபூபக்கர் எனக்கு அடுத்து உமர் தான் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அவங்க எல்லாம் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, உமர் அவருடைய வகைராங்கிறதுனா ஒரு ஆளை தள்ளுறாரு. சின்ன பாப்பா மகங்கிற காரணத்தினால அவர் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட 7 பேர்ல அவர் ஒரு ஆள் மிச்சமா இருந்தும் கூட சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஸெய்த், அவர் அந்த 6 பேரை நியமிக்கும் போது இவரை தள்ளி விட்டாங்க. நம்ம வகைரா இருக்கக்கூடாது, வேண்டிய ஆட்களை வச்சு காரியத்தை அந்த மாதிரி பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் ஒரே சொந்தக்கார ஆளுங்க. இதை பார்க்கும் பொழுது பொதுவா இது மக்களுக்கு பிடிக்காதுங்க. எப்போதுமே எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு சங்கம் எடுத்துக்கிறீங்களேன், அதுல இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு சங்கம்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த சங்கத்துல வந்துகிட்டு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட தலைவர் யாருன்னு பார்த்தா என் மருமவன், திருச்சி மாவட்ட தலைவர் பார்த்தா மச்சினன் இருந்தா என்ன செய்வாங்க, என்னடா இவங்க குடும்பம் நடத்துறாங்களா அப்படி கேட்பாங்களா இல்லையா? ஒரு சங்கத்துக்கு கேட்பாங்க, ஒரு கட்சியை கேட்பாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு எப்படி வராதா, வருமா வராதா? அப்போ நம்ம ஒரு நாட்டை நடத்துறோம், எவ்வளவோ பெரிய பெரிய தகுதியான சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த அஷரத்துல் முபஷ்ஷரா இருக்காங்க, அவங்கள மிஞ்சி போன ஆட்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஓரம் கட்டுறாரு. தல்காவுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கல, ஜுபைருக்கு எந்த இடமும் கொடுக்கல. இப்படி எல்லாரையும் ஓரம் கட்டி விட்டு எல்லாம் அந்த வகைராக்களையா எடுத்து போடுறாரு. அதுல நிறைய பேர் புதுசு, அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்து முஸ்லீம்களே கிடையாது. ரொம்ப பின்னாடி இணைந்து கொண்டவர்கள். கடைசி மக்காவால வெற்றி பெற்ற பிறகு இறுதியாக மாவியா உள்பட எல்லாருமே கடைசியா தானே வர்றாங்க. எல்லாம் கடைசி கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்க பாருங்க. அவங்களா சொந்தக்காரங்களை போடுறாரு. பழுத்த பழங்கள், அனுபவசாலிகள், ஆரம்பத்தில் தியாகம் செய்தவர்கள், அவங்க எல்லாம் அப்படி டோட்டலா புறக்கணிக்கப்படுறாங்க. பார்க்கிற மக்களுக்கு என்ன செய்ய, உள்ளுக்குள்ள அடியோடு இவருக்கு எதிராக ஒரு வெறுப்பு அலை. அதாவது இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யம்ங்கிறதுனால நின்றுச்சு. ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய ஜனநாயக இருந்தா அவர் அந்த தேர்தலில் போயிருப்பாரு. அவ்வளவு அதிருப்தி உள்ளுக்குள்ள, அதிருப்தி மேல அதிருப்தி ஆகுது. என்னது இவர் என்ன எல்லாம் பொடிப்பயன்களையும் சொந்தக்காரங்களையும் போட்டு நிர்வாகம் பண்றாரு, பெரிய பெரிய ஆட்களை அலட்சியப்படுத்துறாரு, இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மக்கள் என்ன செய்யறாங்க, வெறுத்து போகக்கூடிய ஒரு நிலைமை உள்ளுக்குள்ள உஸ்மான் காலத்துல அந்த கசப்பு ஏற்படுது. அதுல முக்கியமான என்னன்னு கேட்டா, அம்ர் இப்னுல் ஆஸ் அங்கதான் விவகாரம் ஆரம்பிக்கிறது. அம்ர் இப்னுல் ஆஸ்ங்கிறவங்க ஈஜிப்ட்ல கவர்னராக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவங்க ஆட்சியில அம்ர் இப்னுல் ஆஸ்ங்கிறவர் ஆதி காலத்தில் உள்ள ஒரு பெரிய நல்ல திறமையான ஆளு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, எகிப்துல கவர்னரா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையா ரிட்டர்ன் வாங்குறாரு. நீ அம்ர் இப்னுல் ஆஸ், நீ என்ன செய்யக்கூடாது, கவர்னர் வேலையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அபூ ஸரஹ்ங்கிற ஒரு ஆள் அவருடைய சொந்தக்கார ஆளு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவரை நான் அனுப்பி இருக்கிறேன், இவர்களை நீ பொறுப்பு வைக்கணும், தொழுகை மட்டும்தான் நீ நடத்தணும், வரி வசூல் ஜகாத்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு என்ன செய்ய, மூணு நிர்வாகம் இருக்கிறது. ஒன்னு ஜகாத்து, இன்னொன்னு ஹராஜ்னு சொன்னா அந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய வரிகளை வசூலிக்கிறது. மூணாவது தொழுகை நடத்துறது. இந்த 3 ஆட்சியாளருடைய 3 இலாக்கா. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, அம்ர் இப்னுல் ஆஸ் பள்ளிவாசல்ல, தலைநகரத்தில் உள்ள பள்ளிவாசல்ல தொழுகை மட்டும் நடத்தணும். அதோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு. நிர்வாகம்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் நீக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறார், நிறைய நீக்கிறாரு. ஆனா அம்ர் இப்னுல் ஆஸ் தான் பிரச்சனை உண்டாக்குறாரு. எழுத்து நிக்கிறாரு யாரு, அம்ர் இப்னுல் ஆஸ் தான். இது ஒரு இஷ்யூ ஆக்குறாரு. ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் இதுதான் செஞ்சாங்க. இது மாதிரி செஞ்ச உடனே அவர் அனுப்பி விட்டோன்னு என்ன செய்யறாரு, இவர் தொழுகை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் அங்க இருந்து போட்டு கொடுத்த உடனே அந்த சொந்தக்காரர் அனுப்புனார்ல, அவர் அதை போட்டு கொடுத்துட்டு நீ தொழுவிக்கவும் கூடாது, அதை இவரே பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி டோட்டல் பொறுப்பை என்ன செஞ்சாரு, அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ்ங்கிற ஒரு ஆள், அவருடைய சொந்தக்கார வகைரா உள்ளவர், அவர் கையில தூக்கி எகிப்த கொடுத்துறாரு. ஏற்கனவே அம்ர் இப்னுல் ஆஸ் கவர்னரா இருந்தவரை அவரை நீக்கிவிட்டு என்ன செய்யறாரு, பொறுப்பை கொடுத்துறாரு. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீ அந்த ஊர்ல இருக்க இங்க வந்துரு, ஏன்னு கேட்டா இருந்த ஆள் தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாங்க ஒரு ஆள் நீக்கிட்டோன்னு வைங்களேன், நீக்குனால இந்த பழகன ஊர்ல இருந்தாருன்னு வைங்க, அப்படி இப்படி அசம்பிள் பண்ணிடுவாங்க. அந்த ஊர்ல இருந்திருக்காருல, பல வருஷம் இருந்திருக்காருல, எல்லாரும் தெரியும்ல, அங்க தனக்கு எதிராக ஒரு அணி திரளக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனே அவருக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் என்ன செய்யறாரு, கட்டளை போடுறாரு, நீ எல்லாத்தையும் இவற்றை ஒப்படைத்து விட்டு நேர நீ மதீனாவுக்கு சேரு அப்படிங்கிறாரு. இவரு அமீருடைய கட்டளைன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு.